ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஓகே ஸ்டார்டிங் பண்ணுறது யூனியர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தேன். யூனியர் ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்களா? பார்க்கணும். இப்போ அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு ஒன்று பார்க்கணும். அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து முக்கியமானது. ஓகேவா? ஆனால் சிம்பிள் தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட். அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது என்னென்ன இருக்குன்னா, ஓகேவா, அக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட், ஓகேவா, ரெண்டாவது என்ன இருக்கு, ஹைரார்கி, டிஃபால்ட், ஓகேவா, இதுதான் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஓகேவா, ப்ரைவேட் வந்து இருக்கிறதுல லோ லெவல் அக்சஸ். ஓகேவா, ஒரு ப்ரைவேட் அப்படின்றது இன்கேஸ் ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா ஹேவ் ஒரு ப்ரைவேட் அப்படின்னா ஹேவ் ப்ரைவேட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட். ஓகேவா, எப்பயுமே ஒரு வேரியபிள் முன்னாடி அது ஒரு மெத்தடுக்கு முன்னாடி நீங்கள் அக்சஸ் ஸ்பெசிஃபையரை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் முன்னாடியும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைவேட் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, இதுதான் அக்சஸ் ஸ்ட்ரிங்னு கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, இது என்னவா இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. ஐ ஹேவ் ஒன் மெத்தட். ஸோ நான் இந்த ப்ரைவேட் மெத்தடை வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கு. ஓகேவா, ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்து என்னது, அவுட் சைடு தான், இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு த கிளாஸ். ஓகேவா, இப்போ இந்த மெத்தட் இருக்கு. ஸோ இது வந்து டெஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் இந்த வேரியபிள் இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, ப்ரைவேட்னு இருக்கு. ப்ரைவேட் டேட்டா அப்படின்னு மெத்தட். ஓகேவா, இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த மெத்தட் ப்ரைவேட்டா இருக்கு. ஓகேவா, மெத்தட் வாங்கிட்டு மெத்தட் ப்ரைவேட்டா இருக்கு. இது வந்து எதுவுமே கொடுக்குறீங்கன்னா டிஃபால்ட்னு அர்த்தம். ஓகேவா, எதுவுமே கொடுக்கறதுனால டிஃபால்ட்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஐ ஹேவ் ஒன் ப்ரைவேட் வேரியபிள். இப்போ எனக்கு இந்த மெத்தட் இப்போ இந்த கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் மூலமாக தானே கால் பண்ண முடியும். ஸோ எஸ்டி நியூ ஸ்டூடெண்ட் கால் பண்ணிங்கன்னா எஸ்டி டாட் டேரக்டாக இந்த நேமை ஆக்சுவலி அக்சஸ் பண்ணலாம். இன்கேஸ் பப்ளிக்காக இருந்தாலோ இல்லை வேறு. ஸோ ப்ரைவேட்னா நீங்கள் மெயின் மெத்தட் ஆர் எனி அதர் கிளாஸஸ் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் அப்படின்றது வித்தின் த கிளாஸில் தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மெத்தட் எங்கே இருக்குது, இதே கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ வி ஏபிள் டு அக்சஸ், வி ஏபிள் டு சேஞ்ச் த வேல்யூ. ஓகேவா, இப்போ இந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸ் நான் டைரெக்டாக வந்து அவுட் சைட் த கிளாஸ் மெயின் மெத்தட் ஆர் எனி அதர் கிளாஸ் நான் அதை அக்சஸ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், எனிதிங் நான் எதாவது ட்ரை பண்ணால் அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் டிஃபைன்ட் ப்ரைவேட். ஓகே, ப்ரைவேட்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே தான் அக்சஸ் இருக்குது. அவுட் சைட் த கிளாஸ் ஆர் அவுட் சைட், அதாவது மெயின் மெத்தட் அவ்வளோ கிடையாது. ஓகே, இன்கேஸ் நான் வாய்ட் டெஸ்ட் இது நோ அக்சஸ். இன்கேஸ் எஸ்டி டாட் டெஸ்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் த டிஃபால்ட் மெத்தட். டிஃபால்ட் மெத்தட் we can கால் எப்படின்னா வித்தின் த பேக்கேஜில் இருந்தால் மட்டும் கால் பண்ணலாம். நீங்கள் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவீங்களா, நீங்கள் கிளாஸஸ் நிறைய கிரியேட் பண்ணுவீங்களா, அந்த கிளாஸஸில் வித்தின் எ பேக்கேஜில் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் மெத்தடை கால் பண்ணலாம். அவுட் சைட் த பேக்கேஜ் கால் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன்னா ஸோ வித்தின் பேக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஏபிள் டு கால் இட். ஓகேவா, ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷன் வி ஆக்சுவலி நம்ம நேம் அப்படின்ற ப்ரைவேட் வேரியபிள்ஸை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம்.
மெத்தடை கால் பண்ணனால அது இன்டர்னலாக போயிட்டு இது அதை கால் பண்ணிட்டு அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ண முடியாது, ப்ரைவேட் ஃபீல்டை டைரெக்டாக கால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு மெத்தடை டிஃபால்ட் பப்ளிக் ப்ரொடக்டர்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இது கால் ஆகும். இன்டர்னலாக இது இதாக ஓகேவா? ஸோ ப்ரைவேட் டேட்டான்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது டேட்டான்றது ப்ரைவேட் மெத்தட். இதை கால் பண்ண முடியுமா? நான் கால் பண்ண முடியாது. ஓகேவா? இதை கால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் எதுவுமே டிபெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதை ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் பேக்கேஜ் வந்து ஏபிள் டு ஆக்சஸ். ஓகேவா? இன்கேஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, இதோட வேரியபிள் இது ப்ரொடெக்டட் இது ப்ரைவேட். இது ப்ரைவேட்டை கால் பண்ண முடியாது. இந்த ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்குல்ல, இது வித்தின் பேக்கேஜில் இருந்தால் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா பேரண்ட் டு சைல்டு கிளாஸ் அக்சஸ் ஆகுதுல்ல. இன்கேஸ் நீ யாரும் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்றது இருக்கு, நீ யாரும் அதர் கிளாஸஸ் டெஸ்ட் ஒன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் 1 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஆப் ஒன்று மெத்தட் இந்த இடத்துல ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மெத்தட் டிஸ்பிளே ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள நீங்கள் இந்த டெஸ்ட் ப்ரொடெக்டர்ன்ற ஃபீல்டையும் கால் பண்ணலாம், இதையும் கால் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டுன்னு நீங்கள் டைரெக்டாக கூட கால் பண்ணலாம். என்னது நேம். ஸோ அந்த மெத்தடையுமே கால் பண்ணலாம். என்னது டெஸ்ட்டு. ஓகேவா? ப்ரொடெக்டட் அப்படின்றது என்னன்னா நீங்கள் வித்தின் ஏ பேக்கேஜ் ஆர் பேரண்ட் டு சைல்டு கிளாஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருந்தாலும் பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். ஸோ ப்ரைவேட்டுன்றது வித்தின் ஏ கிளாஸில் தான் அக்சஸ். ஓகேவா? ஸோ லிமிட்டட் அக்சஸ் தான். அண்ட் டிஃபால்ட்ன்றது வித்தின் ஏ பேக்கேஜ். ஓகேவா? ப்ரொடெக்டட் அப்படின்றது என்னது வித்தின் ஏ பேக்கேஜ் அண்ட் பேரண்ட் அண்ட் சைல்டு வித் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். ஸோ டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்லேருந்து அக்சஸ் பண்ணணும். வென் we have a parent and child relationship அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்சஸ் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரீட் பண்ண முடியாது. டிஃபால்ட்னு இருந்துச்சுன்னா உங்களால் இந்த பேக்கேஜில் தான் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் பட் வென் we have a parent and child relationship. ஓகேவா? தென் இப்போ இது பார்த்தாச்சு. அடுத்தது பப்ளிக் அப்படின்னா பப்ளிக் நீங்கள் வச்சுக்கோங்கன்னா எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணணும். So within a class, within a package, so one package to another package, அப்புறம் one resource to another resource. ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? தட்ஸ் த என்னது பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதில் இப்போ ப்ரைவேட் அப்படின்றது என்னன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறத சொல்லணும்னா இப்போ உங்களோட வீட்டோட ஆக்சஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. புரியுதா? வீட்டு ப்ரைவேட் பண்ணுறோம், வீட்டு ஓனர்ஸ் மட்டும்தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் அப்படின்றது ஒரு பில்டிங் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் மல்டிபிள் ஹவுசஸ் இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் ஹவுஸ் பர்டிகுலர் ஃப்ளாட் வந்து ஒரு ஓனருக்கு தான் ப்ரைவேட். பட் அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது வித்தின் அப்பார்ட்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்னா 10 வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் ரிலேட்டடான இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஆக்சஸ். ஓகேவா? இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் இன்னொரு ஏரியாவில் அதே குரூப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதோடைய ஆர்கனைசேஷனுடைய இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா பிஆர் ஆக்சஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். சேம் அப்பார்ட்மெண்ட்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அப்படி இருக்கும்போது வென் வி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வி ஏபிள் டு ஆக்சஸ். அதுதான் ப்ரொடெக்டட். பப்ளிக்ன்றது நாம கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி யாருனாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா?
So in case if I define any class private னா so I can't extend. So ஒரு பிரைவேட்டா ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணா அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அவுட் சைடு நீங்க கால் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு கிளாஸ் லிமிட் டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்தது மெத்தட் ஓவர்லோடிங் பாருங்க. ஓவர்லோடிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல when we have a class with multiple method, the method names are same but the parameters are different. Based on the parameter differentiation, the methods get overloaded. அதுல எந்த இதுவும் இல்லை. ஸோ ஓவர்ரைடிங் ஒரு கான்செப்ட். ஓவர்ரைடிங் கான்செப்ட் என்னன்னா பேரண்ட் டு சைல்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் வரும். ஓவர்ரைடிங் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ அப்படின்னு வச்சிருக்கு. நான் கிளாஸ் பாய் ரன் இன்னொரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி ஓகேவா? ஸோ இது ஒரு கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் அ சூப்பர் கிளாஸ் பி எக்ஸ்டெண்ட் சப் கிளாஸ் வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ I have same method void run. Successfully அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. ஸோ நம்ம பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமா ஆப்ஜெக்ட் ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நார்மலா இங்க நீங்க இந்த மெத்தடே இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரன் கால் இந்த மெத்தடே இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கால் ஆகும். ஏன்னா பேரண்ட் டு சைல்டு ஆக்சுவலி ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ணலாம்? கிளாஸ் நேம் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக தான் அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை கால் பண்ண முடியும். பட் நமக்கு பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இருக்கிறதுனால நீங்கள் சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமாகவும் சூப்பர் கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியும். பட் நமக்கு இங்கே இருக்கிற அதே மெத்தடு இங்கேயும் இருக்குது. பட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் வேறு, உள்ள இருக்கிற லாஜிக் மட்டும் வேறு. பட் மெத்தட் நேமு பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது நான் ஆப்ஜெக்டாக ரன் மெத்தட் கால் பண்ணால் இந்த மெத்தட் கால் ஆகாது. இதுதான் கால் ஆகும். இந்த மெத்தடை ஓவர் ரைட் ஆகுது. இதுதான் ஓவர் ரைடிங் கான்செப்ட். புரியுதா? இந்த மெத்தடு கால் ஆகாது. ஸோ அந்த மெத்தட் தான் கால் ஆகும். இதுதான் அப்டேட்டட் மெசேஜ் குரூப். ஃபர்ஸ்ட் ரன்னிங். ஸோ அதே மெத்தட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அப்டேட்டட் மெசேஜ் ஓவர் ரைட் ஆகி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ஸோ சப் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் கால் ஆகும். இன்கேஸ் நான் இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஏ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணணும். when we have a same method same parameters subclass. So overriding உடைய கான்செப்ட் என்னன்னா the subclass and superclass and subclass are the same method and same parameter. Through the subclass object we can override superclass method in a subclass. Okay va? But overloading here when we have a class with multiple methods, the method names are same, the parameters are different. It's called method overriding. Overloading ஒரு கிளாஸ்ல நிறைய மெத்தட் அந்த மெத்தட் எல்லாம் சேமா தான் இருக்கும். பேராமீட்டர் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஓவர்ரைடிங் அப்படின்றது சூப்பர் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட் பண்ணி ஒர்க் ஆகும். சூப்பர் கிளாஸ்க்கு சப் கிளாஸ்லையும் சேம் மெத்தடு சேம் பேராமீட்டர் இருக்கும்போது சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக சால்வ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பர் கிளாஸ் மெத்தடு சப் கிளாஸில் ஓவர்ரைட் ஆகி உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ ஓவர்ரைடிங் கான்செப்ட் புரியுதா? Any doubts? ஓகேவா? ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்
ரிலேட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகுதா? டைம் ஆகுதா கிளம்புங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்தது தான் எடுத்துருது. ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கால் பண்ணோம் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ சப் கிளாஸ் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் பார்க்கக்கூடிய அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓவர் ரைடிங்கும் பார்த்தோம். ஓகே. இப்போ என்ன அடுத்த கான்செப்ட் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன்றதுல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது ஸோ நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு டேரெக்டாக ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ஏத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் ஒன் மெத்தட் வாய்ட் சம்முன்னு இருக்குன்னு வச்சுங்க. இதுக்குள்ளே நீங்கள் சம்திங் லாஜிக் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி ஏத முடியாது. ஆக்சுவலி அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்டே என்னன்னா hiding the internal detail and show the functionality. ஓகே. இன்டர்னலாக என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத அதை ஹைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா மெசேஜ் தான் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அது போகிறது தான் தெரியும். இன்டர்னலாக அது எப்படி காலாது, என்ன ப்ரோக்ராம் காலாதுன்ற இன்டர்னல் டெஃபினேஷன் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. அவங்களுக்கு ரிசீவர் மெசேஜ் போய்டும். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு ஷோ த ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஹைடிங் த இன்டர்னல் இன்டர்னல் இன்ஃபர்மேஷனாக ஹைட் பண்ணணும். இப்போ இதே நான் ஒரு மெத்தட் இருக்குன்னா அதில் எல்லா டெஃபினேஷனும் கொடுத்தனா நீங்கள் பார்த்தாலே அது என்ன லாஜிக்னு இருக்கும் அந்த கிளாஸில். பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது நீங்கள் எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு டெஃபினேஷன் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ அதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் கிரியேட் பண்ணால் இது நார்மல் கிளாஸ். இந்த நார்மல் கிளாஸில் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ண முடியாது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ண முடியும். ரூலை புரிஞ்சுக்கணும். நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் எந்த ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. நார்மல் ஜஸ்ட்டு இந்த கிளாஸை வந்து பப்ளிக் கிளாஸ் ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது நார்மல் கிளாஸ். இதில் வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது. நார்மல் மெத்தட் தான் கிரியேட் பண்ணணும். அப்போ அப்ஸ்ட்ராக்ட்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு கீவேர்டு வரும். அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு போட்டிங்கன்னா கிளாஸுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வரும். பப்ளிக் கிளாஸ் முன்னாடி ஸ்பேஸ் வரும். அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டிங்கன்னா இட்ஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். புரியுதா? ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீங்கள் நார்மலாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறீங்க. ரன்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறீங்க. இது நார்மல் மெத்தட். ஓகேவா? சம்திங் ஏதோ ஒரு லாஜிக் எழுதுங்க. இன்ட்டு A super 10 B super 30 C super A plus B இப்படி நீங்கள் இது நார்மல் மெத்தட். ஓகேவா? பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தடுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு வரும். நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு ஒரு மெத்தடுக்கு முன்னாடி போனீங்கன்னா இட்ஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னே சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் இம்ப்ளிமெண்டேஷன் ஏற முடியாது. நார்மல் மெத்தடில் தான் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வரலாம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் இது இம்ப்ளிமெண்டேஷன் வராது. ஒன்லி டிக்ளரேஷன் தான் ஜஸ்ட் இந்த கமா போட்டு முடிச்சுக்கணும். ஓகே. அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டை டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணி தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒன்லி ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி நேம் தான் ரன் அவ்வளோதான் தெரியுது. அது வந்து என்ன நடக்குது? சரி. ஓகே. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை டிஃபைன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு அதோட கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அது இட்ஸ் அலோட் டு கிரியேட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆஸ் யூஸ்வல் நம்ம void sum
ஓகேவா? இது நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் அலோவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அலோவ் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனை டிபெண்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கு எங்கே தான் இம்ப்ளிமெண்டேஷன் தேவைன்னா நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஏற முடியாது. இந்த கிளாஸை வேற ஒரு கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கிளாஸில் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஏற முடியும். பட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு, நார்மல் மெத்தடுக்கு நீங்கள் இங்கேயே இம்ப்ளிமெண்டேஷன் ஏறணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு அப்படின்றதுக்கு நீங்கள் இங்கேயே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு சப் கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஏற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் it should be non-abstract class. Non-abstract class, ஓகேவா? நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சப் கிளாஸ் அப்படின்னா தான் அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஏறும். கிளாஸ் அப்போது ஓகேவா? எக்ஸ்டெண்ட் ஓகேவா? இப்போ நீங்கள் ரன் மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே எழுதிக்கலாம். இங்கே போய் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற மெத்தடுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஐடி ஓகே ஸ்ட்ரிங் நேம் சாம் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் சுந்தர ஐடி ஓகேவா? சுந்தர சம்திங் ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. ஸோ இது நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நம்ம இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடலாம். ஸோ ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன், இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு இப்போ இது ஒரு மெத்தடை கால் பண்ணால் என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிக் மெத்தட்னா டேரெக்டாக டெஸ்ட் டாட்னு போட்டு கால் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இது இது நார்மல் மெத்தட் தான். ஓகேவா? இப்போ இந்த நார்மல் மெத்தட் இப்போ சம் இருக்குது, இந்த ரன் மெத்தட் அங்கே தெரியும். இந்த சம் மெத்தடை நான் கால் பண்ணால் என்னது? அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அவுட் சைடில் கால் பண்ண முடியும். அப்போ இதை எப்படி நான் கால் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தான் நான் சொன்னல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியலன்னா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பார்த்தோம்ல, சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமா சூப்பர் கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை கால் பண்ணலாம். ஸோ சேம் லைக் நீங்கள் சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண கிளாஸ்லேருந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் நீங்கள் ரன் கால் பண்ணீங்கன்னா ரன் மெத்தட் இதோட இம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் ரன் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கு கால் ஆகிடும். புரியுதா? இல்லை எனி டவுட்ஸ்? ஓகேவா? இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒரு மெத்தடை ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதோட இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எனி ஒரு கிளாஸில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிக்கலாம். ஸோ நார்மல் மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸும் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இது என்னது? இந்த மெத்தட்ஸ் உடைய இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள என்ன லாஜிக்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ இங்கே தான் லாஜிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸை பார்க்கும்போது இட்ஸ் ஐடிங் த இன்டர்நெட் டீடைல்ஸ் ஸோ த ஃபங்க்ஷனாலிட்டி ரன்னுன்ற ஃபங்க்ஷனாலிட்டி தான் சொல்லுங்கள். ஓகே, இது என்ன பர்பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல என்ன அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு அப்படின்னு நீங்கள் ஒரு ஓஎஸ் எல்லாமே மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்றது காமன் ஓஎஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்றது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்றது காமன், அது பேஸ். ஆனால் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் நிறையா மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், விவோ, ஓப்போ, மோட்டோரோலா. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் மொபைல் கம்பெனிஸ் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணுறாங்க. அதோட பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் சம்திங் அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஓப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் யூஏ சேஞ்சஸ் ஒரு சில இது வேரி ஆகும். அப்புறம் நீங்கள் சாம்சங் யூஸ் பண்ணிங்கன்னா அதில்
வேரியேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ டெஸ்ட்டு அப்படின்றது ஓஎஸ், இது ஒரு இன்டர்னல் இம்ப்ளிமெண்ட் பேஸ் ஓஎஸ், அதோடைய லாஜிக்ஸை கொடுத்துருவாங்க. இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருவாங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதில் நீங்கள் இப்போ சாம்சங் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தடுக்கு தானே இம்ப்ளிமெண்ட், அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை அவனுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஓஎஸில் ஒரு ஃபங்க்ஷன், அதை நீ உன்னோட சாம்சங் ஒரு சாஃப்ட்வேர் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஓன் இம்ப்ளிமெண்டேஷனை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ அதோடைய எதுக்கு நான் ஸ்டார்டிங் மெத்தட் அலோவ் பண்ணுறதுன்னா இட் ஹாஸ் சம் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன், பேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். பட் ஆக்சுவலி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது ஐடிங் த இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் ஸோ த ஃபங்க்ஷனாலிட்டி. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினோட டெஃபினிஷன் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் it allows to create an abstract method, also non-abstract method. But we can't create an object for abstract class. Okay, we can extend any one class. Okay, ba? அந்த extend பண்ண அந்த subclass object மூலமா we are able to call that abstract method. Okay, ba? இதெல்லாம் கிளியர் பண்ணா அவ்வளவுதான். இதை நல்லா கிளியரா போட்டு பாருங்க. நிறைய சாம்பிள்ஸ் கொடுப்போம்.